திருவாரூரில் பெய்த கனமழையால் 100 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளதாகவும் கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 4 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா சாகுபடி பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக பெய்து வரும் தொடர் கனமழையால் சம்பா சாகுபடி பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. கள்ளிக்குடி, கானூர், தென் ஓடாச்சேரி உள்ளிட்ட இடங்களில் 100 ஏக்கரில் உள்ள 10 முதல் 20 நாட்களே ஆன இளம் பின் வட்டா சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளன. இந்த தண்ணீர் வெளியேற 3 நாட்கள் ஆகும் என்பதால் நெற்பயிர்களை காப்பாற்ற முடியாத சூழல் உள்ளது என்றும் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர் மழையில வாய்க்கால் எல்லாமே இழுத்து போச்சு. நிறைய வடிகால்லாம் தூர்வாரில் வடிகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் பார்க்குற நிலம் பார்த்தீங்கன்னா தெளிச்சு 15-20 நாள் பயிர் எல்லாம் இப்போ முழுவி ஒரு 4-5 நாளாகவே முழுவி நிற்கிது. இனிமேல் இந்த இதெல்லாம் வடிய வச்சாலும் ரொம்ப தேர்றது சிரமம். இதில் தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் கணக்கெடுக்கும் பணியை துவக்கணும். சென்னை ஐனாவரத்தில் சிறுமி கத்தியால் கொடூரமாக தாக்கப்பட்ட விவகாரத்தில் அவரது அக்கா கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 19ஆம் தேதி ஐனாவரம் குன்னூர் நெடுஞ்சாலையில் இளம்பெண்ணை நபர் ஒருவர் கத்தியால் வெட்டும் சிசிடிவி காட்சி வெளியானது. இதுகுறித்து காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் தாக்கப்பட்டது ஐனாவரத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுமி என்பதும் இவர் வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டதும் தெரியவந்தது. இந்த விவகாரத்தில் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்ட மணிகண்டன் சிறையில் இருந்து வெளியே வந்த நிலையில் சிறுமியின் அக்கா கணவர் சந்தோஷ் அவரை விரட்டி சென்று வெட்ட முயன்றதும் காப்பாற்ற முயன்ற சிறுமி மீது வெட்டு விழுந்ததும் தெரிந்தது. இதையடுத்து சந்தோஷை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னையில் நாளை தொடங்கும் ஆசிய கோப்பை கூடைப்பந்து தொடருக்கான தகுதி சுற்று போட்டிகள் எதிர்காலத்தில் இந்திய அணியை வலுப்படுத்தும் என்று கேப்டன் மொயின் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். மேலும் கூடைப்பந்து வீரர்களுக்கான சிறப்பான எதிர்காலமான ஆரம்ப புள்ளியாக இந்த தொடர் அமைய உள்ளது. சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இந்தியாவிலேயே முதல் முறையாக சர்வதேச அளவிலான ஆடவர் கூடைப்பந்து போட்டி களைகட்ட உள்ளது. சவுதி அரேபியாவில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை கூடைப்பந்து தொடருக்கான தகுதிச் சுற்று போட்டி நாளை மற்றும் 25ஆம் தேதி நடைபெறுகிறது. 22ஆம் தேதி கத்தாரையும் 25ஆம் தேதி கஜகஸ்தான் அணியையும் எதிர்த்து இந்திய அணி வீரர்கள் பலப்பரீட்சை நடத்தவுள்ளனர். இதற்காக இந்திய அணி வீரர்கள் நேரு உள் விளையாட்டு அரங்கில் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டனர். இந்திய அணியில் 5 தமிழ்நாட்டு வீரர்கள் இடம் பிடித்தது மட்டுமல்லாமல் இந்திய அணியின் கேப்டனாகவும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மொயின் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்த தொடருக்காகவும் எதிர்காலத்தில் இந்திய அணியை சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்காகவும் அமெரிக்காவைச் சேர்ந்த ஸ்காட் வில்லியம்ஸ் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். வெளிநாட்டு பயிற்சியாளர் நியமிக்கப்பட்டது இந்திய அணிக்கு கூடுதல் பலம் சேர்த்திருப்பதாகவும் பலம் வாய்ந்த அணியை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் கூறுகிறார் இந்திய அணியின் கேப்டன் மொயின். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நம்ம இந்தியன் கோச்சஸ் இருந்தாங்க. அவங்களும் திறமையானவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆனால் ஃபாரின் அவங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ அவங்களோட சிஸ்டமு, அவங்களோட டெக் சப்போர்ட்டு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன். சர்வதேச போட்டிகளில் விளையாட தயாராகும் இந்திய அணி வீரர்களுக்கு கிரிக்கெட்டை போலவே மாத ஊதியம் வழங்குவதற்கு இந்திய கூடைப்பந்து சங்கம் முடிவெடுத்துள்ளது. இதன் மூலம் எதிர்காலத்தில் நிறைய கூடைப்பந்து வீரர்கள் உருவாவது மட்டுமல்லாமல் ஒலிம்பிக் களத்தில் இந்தியா சாதிக்க வாய்ப்பு இருக்கும் எனவும் கூறுகிறார் இந்திய அணியில் இடம் பிடித்துள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரர் பாலா. கேம் அடுத்த லெவலுக்கு போகும். நம்ம இன்னும் நிறைய டீமோட கம்பீட் பண்ணலாம். இப்போ நம்ம ரேங்கிங் வைஸ் ரொம்ப பின்னாடி இருக்கும். லீக் வந்தால் நம்ம இன்னும் முன்னாடி போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆல்ரெடி தே ஸ்டார்டட் டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிளேயர்ஸுக்கு. அதே மாதிரி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இப்போ 20 பிளேயர்ஸுக்கு கொடுக்குறாங்க. 60-100 பிளேயர்ஸ் அப்படியே டெவலப் பண்ணுவாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு. இந்த தொடர் முடிந்த கையோடு IPL பாணியில் கூடைப்பந்து லீக் போட்டி நடத்துவதற்கும் திட்டமிடப்பட்டு இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் செய்தியாளர் சடையாண்டி. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம்.
சென்னை கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் குளங்கள் அமைக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டிய நிலையில் இன்னும் ஒரு வாரத்தில் பயன்பாட்டிற்கு வர இருப்பதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையின் போது சென்னை வேளச்சேரி, அடையாறு, பள்ளிக்கரணை உள்ளிட்ட இடங்களில் அதிக அளவு பாதிப்பு ஏற்படுகிறது. இதனை தடுக்கும் விதமாக சென்னை மாநகராட்சி சார்பில் அண்மையில் கையகப்படுத்தப்பட்ட 168 ஏக்கர் பரப்பளவு கொண்ட கிண்டி ரேஸ்கோர்ஸில் 4 குளங்கள் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. 9,80,00,000 வரை நீரை சேமிக்கும் வகையில் ஒவ்வொரு குளமும் 300 அடி அகலமும் 100 அடி நீளமும் கொண்டு அமைக்கப்பட்டு வருகிறது. இதற்கான பணிகள் 70% முடிவடைந்து இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. மேலும் கிண்டி ரேஸ்கோர்ஸில் ஏற்கனவே அமைந்துள்ள 2 குளங்களும் தூர்வாரப்பட்டுள்ளன. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் வெள்ளிக்கிழமை திமுக எம்பிக்கள் கூட்டம் சென்னையில் நடைபெற உள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் 25ஆம் தேதி தொடங்க உள்ளது. இந்நிலையில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் விடுத்துள்ள அறிக்கையில், திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் கூட்டம் வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இரவு 7 மணிக்கு நடைபெறும் இக்கூட்டத்தில் எம்பிக்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.